ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஆப்ரேட்டர்ஸில் வரக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நான் வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸாம்பிள் அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி பார்க்கல. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து கோடு ஜாவாவில் எழுதி எப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை எப்படி வந்து ஜாவா லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது அதோட எக்ஸாம்பிள் கோட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஃபைல்ஸ் என்னென்ன தேவையோ எல்லா ஆப்ரேட்டர்ஸ் கோடு நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் தனியாக ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த பேக்கேஜ் நேமை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ், அப்புறம் அது என்ன பேக்கேஜ் நேம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால்னா ஸ்மால், அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்புறம் எப்போவுமே முடிக்கிறப்ப செமிகோலன் வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது .java ஃபைலில் நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபைல் நேம் நான் என்ன கொடுத்துருக்கனோ அதே தான் நான் கிளாஸ் நேமும் கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர். பப்ளிக்காக எந்த இடத்துல வந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட், அந்த கிளாஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதுதான் வந்து நம்ம ஃபைல் நேமும் கொடுத்துருக்கோம். நான் உள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் இன்ட்டு வேரியபிள்ஸ் 2 தான் எடுத்திருக்கேன், இன்டீஜர்ஸ். ஒன்று வந்து a = 10னோ இன்னொன்று வந்து b = 20 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோமோ அதை நம்ம இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அசைன்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் int c = a + b. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கிறோம், எம்டியாக இல்லாமல். அதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சிங்கிற ஒரு வேரியபிள் இல்லை இல்லையா, a b மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சி அங்கேயே நீங்கள் டிஃபைன் பண்ணுறதும் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஸ்டெப்பில் வந்துட்டு int c = a + b அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 10 + 20 அப்படின்னு ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா 30 அப்படின்னு சொல்லி சியில் பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் என்ன வருது அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் கோடை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் அவுட்புட்டில் வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அவுட்புட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ a ல் 10 இருக்குது, b ல் 20 இருக்குது, 2 ஆட் பண்ணி அது c கொண்டு போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ c = a + bன்னு வந்திருக்கு. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடு, அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டில் என்ன வேரியபிள் இருக்கோ அதில் போய் போடுன்னு சொல்கிறது தான் இந்த சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 ஆட் பண்ணி வரக்கூடிய 30ங்கிற ரிசல்ட் நமக்கு எதில் இருக்குன்னா சியில் ஸ்டோராக இருக்குது. அதனால தான் நான் சியை பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு 13 பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c + a, அதாவது ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா c = c + a அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சியில் என்ன வேல்யூ இருந்துச்சு இப்போ தான் பார்த்தோம், 30 இருந்தது. ப்ளஸ் இப்போ 10ல் ஏல என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ 30 + 10 என்ன வரும், எனக்கு 14 வரும். அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஈக்குவல் டு சிம்பிளோட மீனிங் என்னது, ரைட்டில் என்ன இருக்கோ அதை தூக்கி லெஃப்ட்டில் போய் போடு. ஸோ ரைட்டில் என்ன வேல்யூ இருக்குது, இப்போ நமக்கு 40 இருக்குது. ஸோ 40 கொண்டு போய் சியில் போய் போடுறப்ப நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சியில் எனக்கு 40 அப்படின்னு சொல்லி எனக்கு இது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு சியில் 40 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து AND அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது நம்ம என்ன பண்ணோம்னா சப்ராக்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, c = c - a. அப்போ சியில் என்ன வேல்யூ இருக்குது இப்போ தான் பார்த்தோம் 40 அப்படின்ட்டுருக்கு, -10. ஸோ 10 மைனஸ் பண்ணுறேன், என்ன ஆகும் 30. ஸோ ரைட் சைடில் இப்போ எனக்கு 30ங்கிற வேல்யூ இருக்குது. இந்த ஈக்குவல் டு என்ன பண்ண போகுது, ரைட் சைடு என்ன வேல்யூ இருக்கோ அது லெஃப்ட் சைடில் கொண்டு போய் போடு. அப்போ சியை நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னு வரும்,
40லேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் சாரி C = C - Bன்னு தானே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். சாரி ஸோ C = C - B அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cயில் என்ன வேல்யூ இருந்தது 40. ஸோ -Bன்னு கொடுக்குறப்ப Bயில் 20 இருக்கிறதுனால 40 - 20 நமக்கு என்ன வரும்னா 20ன்னு வரும். அதை கொண்டு போய் நம்ம லெஃப்ட்டில் கொண்டு போய் போடுறோம். ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதான் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தோமோ அதே தான் இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். C* = A. இதோட மீனிங் என்ன? C = C*A. C* என்னென்ன அர்த்தம்? Cயும் Aயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். Cயில் என்ன வேல்யூ இருக்குது 20, Aயில் வந்து என்ன இருக்குது 10. ஸோ 20 × 10 என்ன வரும்னா 200. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ ரைட் சைடில் என்ன இருக்கோ அது லெஃப்ட்டில் அப்படியே போடும். ஸோ 200 எடுத்துகிட்டு போய் Cயில் கொண்டு போய் போடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 200 அப்படிங்கிற அந்த அவுட்புட் ரிசல்ட் வந்து இங்கே Cயில் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா C டிவிஷன் = வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் தானே. ஸோ டிவிஷனாக நமக்கு குவாஷன்ட் வரும். ஸோ இதை எப்படி நம்ம போடுறோம்னா C = C/B. Cயில் என்ன வேல்யூ இருக்குது? இப்போ தான் பார்த்தோம் 200 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ணுறோம் 20 டிவைட் பண்ணுறோம். ஸோ 200 / 20ன்னு பார்த்தீங்கன்னா குவேஷன்ட் எவ்வளோ வரும்? 10ன்னு வரும். ஏன்னா 20 10s are 200. ஸோ 10ங்கிறது குவேஷன்ட். அதுதான் நமக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் Cன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டு கொண்டு போய் Cயில் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த இடத்துல Cயில் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ப்ளஸ், அடிஷன், மைனஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடுலஸ், ரிமைண்டர் வர்றது. ஸோ இது எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்ப எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா C மாடுலு = Aன்னு இருக்குது. இதோட அப்ரிவேஷன் வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா C = C மாடுலு D. C மாடுலு A. ஸோ Cயில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 10 அப்படிங்கிற வேல்யூ பார்த்தோம். Aயில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 10 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 10 மாடுலோ 10 அப்படிங்கிறது தான். ஸோ 10 மாடுலோ 10 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து குவேஷன்ட் உங்களுக்கு 1ன்னு வரும், ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ அப்போ ஃபைனல் நமக்கு என்ன ஆகும்னா ரைட் சைடில் இருக்க வேல்யூ 0, அதை எடுத்துகிட்டு போய் Cயில் கொண்டு போய் போடுது. ஸோ நான் C அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு 0ங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை சேர்த்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். இதுக்கு என்ன மீனிங்னா C = C லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுங்கள் 2 times அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ Cயில் நமக்கு என்ன வேல்யூ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ Cயில் நமக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் இருந்துச்சு. அதை நீங்கள் பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணாலுமே இப்படி தான் நீங்கள் 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இதை நீங்கள் 2 times லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 times லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? இந்த ரைட் சைடில் உள்ள வேல்யூ வந்து இங்கே போகும், இந்த வேல்யூ வந்து இங்கே போகும். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்க 1 time ஷிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 0ன்னு தான் வரும். ஏன்னா ரைட் சைடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 0 தான் ஆட் பண்ணுவீங்க. இதை நான் இன்னொரு டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தனாலும் செகண்ட் டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வரும். ஸோ 4 0 தான் மறுபடியும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த வேல்யூ இல்லை இல்லையா? எல்லாமே 0வாக இருக்கிறதுனால நமக்கு மறுபடியும் இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் Cயில் கொண்டு போய் போகிறோம். அப்போ Cயோட வேல்யூ என்ன? நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு 0 அப்படிங்கிறது தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் லிஸ்ட்லேயே தான் வரும். அதுக்கப்புறமாட்டிக்கு இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். C = C ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ்னால் 3 times பண்ணுறோம். ஸோ இதோட மீனிங் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cயில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 0 தான் இருக்குது. 0னா இதுதான் 0 ரெப்ரசன்டேஷன். இதை நான் என்ன பண்ணால் ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் 3 times. ஸோ ஃபஸ்ட் டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த 0 இங்கே போகும், இந்த 0 இங்கே போகும், இந்த 0 இங்கே போகும். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0ங்கிறது தான் ஃபுல் ஆகும். அப்படி பார்த்தாலுமே இதே தான் 0 வரும். நீங்கள் எத்தனை தடவை ஷிஃப்ட் பண்ணாலும் இதே வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஏன்னா இது 0 அப்படிங்கிறதுனால. ஸோ 3 டைம் நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா 0ன்னு தான் வருது. ஸோ அந்த 0 கொண்டு போய் Cயில் அசைன் பண்ணுறோம். இங்கே நம்ம Cயை பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு 0 அப்படிங்கிறது தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா C இதுக்கு மீனிங் என்ன வரும்? C = C ampersand
2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சியோட வேல்யூ வந்து என்னது? சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், 0ன்னு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அது &2. &2னா 2வோட நீங்கள் எப்போவுமே பைனரி வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பைனரி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0010 தான் வரும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், எப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சியோட வேல்யூ, அதுக்கப்புறம் &, இது வந்து பார்த்திங்கன்னா 2வோட வேல்யூ, பைனரி வேல்யூ. ஸோ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் சியில் போய் அசைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். 0 0 லாஸ்ட் 0 வேல்யூஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு தான் வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 0 1 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் ட்ரூவாக வரும். இங்கே ஏதாவது 1 வந்து 0வாக இருந்தாலும் உங்களுக்கு 0 தான். அதுக்கப்புறம் இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கனாலும் 0 தான் வரப்போகுது. மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ டோட்டல் வேல்யூ 0 தான் வருது. நீங்கள் C &2 பண்ண வேல்யூ ரிசல்ட்டு 0 தான். அதை கொண்டு போய் சியில் அசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 அப்படிங்கிறது தான் அவுட்புட்டில் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு சியில் வந்து 0 தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா C இது வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் 3. சியில் என்ன வேல்யூ இருந்துச்சு, அதே 0 0 0 தான். இங்கே நம்ம ஆர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் 3 வேல்யூக்கு. ஸோ 3 வந்து எப்படி கொடுப்போம்னா இப்படி தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பைனரியில். ஸோ 0 0 1 1 அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் ட்ரூவில் தான் வரும். அதாவது ஏதாவது 1 வந்து 1ன்னு இருந்தாலே உங்களுக்கு இங்கே 1ன்னு சொல்லி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ 0வையும் 1ஐயும் நம்ம ஆர் பண்ணால் என்ன வரும், நமக்கு 1 தான் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே 0வையும் 1ஐயும் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே 0வையும் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0, மறுபடியும் 0வையும் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0. என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பிட் பை பிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்டே வரோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறோம். ரைட் மோஸ்ட் பிட்லேருந்து லெஃப்ட் மோஸ்ட் பிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ரெண்டையும் இப்போ ஆர் பண்ணுறப்ப நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 1. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது 3 தான். ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ சியையும் 3ஐயும் நான் வந்து ஆர் பண்ணுறப்ப எனக்கு 3 தான் வந்திருக்கு. அதை கொண்டு போய் சியில் போய் அசைன் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் இருக்கு இல்லையா, பிட்வைஸ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறப்ப சியில் நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னா நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆர் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸார் ஆப்ரேஷனும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுக்கு மீனிங் என்ன, C = C XOR 2 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ சியில் தான் நம்ம என்ன வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 1 அப்படின்னு இருந்துச்சு சியோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸார் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் வித் 2வோட வேல்யூ என்ன, பைனரி வேல்யூ 0 0 1 0. இப்போ இதை எப்படி நம்ம வந்து பண்ணுறது, பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸார் ஆப்ரேஷன்னா என்னது, ஏதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய 2 இன்புட்டுமே சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் உங்களுக்கு ஃபால்ஸாக வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய 2 இன்புட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் உங்களுக்கு ட்ரூவாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதோட அவுட்புட் வேல்யூ 1 தான் வரும். அதே மாதிரி இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 இன்புட்டுமே சேமாக இருக்குது இல்லையா, 3rd டிஜிட்டு. ஸோ நமக்கு சேமாக இருந்தால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ 0 0 0 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸு. இங்கே 2 இன்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ 0 0 1. ஸோ இதோட மீனிங் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இப்போ நான் சின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னா ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கன்சோல் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து முடியுது. ஏன்னா அவ்வளோதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாகவே பார்த்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனே கொண்டு வரலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் லூப், ஒயில் லூப் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் கண்டினியூஸாக அப்படின்னா
அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி அடிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இவ்வளோ பெருசாக கோடு எழுதணும் இல்லையா, C = C+Aன்னு எழுதுறத விட இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷனாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.